சங்க காலத்தில் தமிழர்கள் ஐந்திணையாகவும் நானிலத்தவர்களாகவும் வாழ்ந்து வந்தனர். குறிஞ்சி குறவர் வேடர், முல்லை இடையர் ஆயர், மருதம் பல்லர் உழவர், நெய்தல் பரவர் மீனவர். இந்த நானில மக்களே தாம் வகித்த இடம்பெயரால் குறவர், இடையர், பல்லர், பரவர் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களுடைய தொழிற்பெயரால் இவர்கள் வேடர், ஆயர், உழவர், மீனவர் என்றும் அழைக்கப்பட்டனர். குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். பாலை என்பது நிரந்தர நிலமல்ல, அது வேநீர் காலத்தில் வறண்ட குறிஞ்சி மற்றும் முல்லை நிலமே. எனவே பாலை என்பதை திணை சார்ந்த வகைப்படுத்தினர் சங்ககால புலவர்கள். பாலை என்பது குறிஞ்சி மற்றும் முல்லையின் வேநீர்கால தோற்றம் என்பதால் குறிஞ்சியில் வாழ்ந்த வேடரும் முல்லையில் வாழ்ந்த ஆயரும் தனது வறுமையை போக்க வழிப்போக்கரையும் வணிகரையும் அடித்து கொலை செய்து கொள்ளை செய்யும் முரட்டு குணம் கொண்ட கொடியவர் ஆனர். தாங்கள் கொள்ளையடிப்பதற்காக வைத்திருந்த அம்பை வைத்து எய்ததால் எயினர் என்றும், கொடுமை செய்து கொலை செய்ததால் கொடியவர் என்பதன் அடிப்படையில் மறவர் என்றும், களவாடியதால் களவர், கள்ளர் என்றும் பெயர் பெற்றனர். கொடிய வறட்சியான பாலைக்காடுகளும் சிறு சிறு கரடுமுரடான குன்றுகளுமே இந்த கொள்ளை கூட்டத்தினர் வாழ்ந்த பகுதியாகும். பின்னணியில் இதை பாலை என்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். ஒவ்வொரு திணைக்கும் மக்கள் மற்றும் தலைமக்கள் இருந்தனர். பொதுவாக அத்திணையில் வாழ்ந்த மக்களே அந்நிலத்தின் தலைமக்கள் ஆவர். உதாரணமாக குறிஞ்சி குறவர் வாழும் பகுதி, இதில் தலைமக்கள் சிலம்பன், வெற்பன். முல்லை இடையர் வாழும் பகுதி, இதில் தலைமக்கள் தோன்றல், குறும்போரை நாடான். மருதம் பல்லர் வாழும் பகுதி, இதில் தலைமக்கள் ஊரான், கிழவான். நெய்தல் பரவர் வாழும் பகுதி, இதில் தலைமக்கள் சேர்ப்பன், துறைவன். பாலை கள்வர் வாழும் பகுதி, இதில் தலைமக்கள் காளை, குறும்பர். இதுவே திணை சார்ந்த மக்கள் மற்றும் அரசாட்சி தலைமை பெயர்கள். மருத நிலத்தில் ஏற்பட்ட வேளாண் வளமையும் உற்பத்தியும் வளர்ச்சியும் பண்டமாற்று வணிகமும் பல்வேறு தொழிற்குலங்கள் ஏற்பட்டனர். இதனால் பல்லன் என்னும் ஒரு வகுப்பாய் இருந்த மருதநில உழவன் முதலில் நாற்பாலாய் பிரிந்தான். அவ்வாறு நாற்பாலாய் பிரிந்த பல்லன் காவலுக்காய் காவலன் என்றும், கல்விக்காக அந்தணன் என்றும், வணிகத்திற்காய் வணிகனாகவும் பிரிந்தான். தொடர்ந்து வேளாண்மை தொழிலில் கவனம் செலுத்திய பல்லன் வேளாளன் என்று அழைக்கப்பட்டான். தமிழர் குலம் தோன்றியது பல்லன் என்னும் வேளாளர் குலத்திலிருந்தே என்பதை நாம் அறியலாம். ஊரான் என்ற சிற்றூர் நிலையில் இருந்த பல்லன் கிழவன் என்ற பேரூர் தலைவனாக மாறினான். கிழவன் நிலையிலிருந்து வேல் நிலையும், வேல் நிலையிலிருந்து வேளிர் நிலையும், வேளிர் நிலையிலிருந்து மன்னர் அரசர் நிலையையும், அரசர் மன்னர் நிலையிலிருந்து வேந்தர் நிலையையும், வேந்தர் நிலையிலிருந்து மாவேந்தர் நிலையையும் மருதநில தலைவன் அடைந்தான். ஊரான் ஊராளி, கிழவன் கிழார், வேல் வேளிர், மன்னர் கோ, வேந்தர், பாண்டியர், சேர, சோழர், பல்லவர், மாவேந்தர் எனவும் மருதநில வேளாண் வளர்ச்சியே உழவு, காவல், கல்வி, வணிகமாய் விரிந்தது. பின்னர் ஒவ்வொரு தொழிலுக்கும் உதவும் முகமாக 17 தொழிற்குலங்கள் தோன்றினர். நாளிடைவில் நானில மாந்தர்களும் மக்கள் தொகையை பெருக்கம் மற்றும் இட நெருக்கடி காரணமாய் மருதநில நகர பகுதிக்கு குடியேறினர். மக்கள் தொகை பெருக பெருக காவலுக்கான தேவை அதிகரித்தது. அதனால் படைப்பெருக்கமும் சிறந்த அரசாட்சியின் தேவையும் ஏற்பட்டது. மருத நிலத்து ஊரான் நிலையிலிருந்து அரசர் மன்னர் நிலைக்கு ஏற்றம் பெற்று முடிசூடிய மன்னரே வேந்தர் என அழைக்கப்பட்டான். அவனுக்கு நகர்வல வாகனம் வெள்ளை யானையையும், வேட்டைக்கு மற்றும் இரவு காவல் பணியை ஆய்வு செய்வதற்கு குதிரை வாகனமும், அவனுடைய வயிறாயுத தண்டை செங்கோலையையும் வைத்திருந்தான். இதன் மூலம் முடிசூடிய மூவேந்தர்களான பாண்டியர், சோழர், சேரர் மூவரும் மருதநில தலைமக்களே. இப்பொழுது படைகளை பற்றி காணலாம். படைகள் 3 வகைப்படும்: மூலப்படை, கூலிப்படை, தொண்டுப்படை. மூலப்படை என்பது தோள்படை, தொண்டுப்படை என்பது குடிப்படையாகவும் அழைக்கப்பட்டது. மூலப்படை என்பது 2 வகைப்படும்: நாட்டுப்படை, காட்டுப்படை. நாட்டுப்படை என்றால் மருதநில மக்கள் சேர்ந்தது. மல்லர், பல்லர், சான்றோர், நாடார், மழவர், படையாச்சி, செங்குந்தோர், கைக்கோளர், அகம்படியார் எனவும். காட்டுப்படை பாலை மற்றும் குறிஞ்சி நில மக்களை கொண்டது. எயினர், பறையர், கள்வர், மறவர், குறவர், வேடர் எனவும்.
போர் இல்லாத காலங்களில் மூலப்படை தவிர மற்ற படைகள் ஒளிந்து மூலப்படை ஒன்றே காவல் பணி செய்யும். அது தலைநகர், கோநகர், கடற்பகுதி, எல்லைப் பகுதி, காட்டுப்பகுதி மற்றும் தான் கைக்கொண்ட எதிரி நாடுகளில் நிற்கும் படையாகும். கூலிப்படை கூலிக்கு அமர்த்தப்படும் படையாகும். குடிப்படை அரசன் மீதும் நாட்டின் மீதும் பற்றுள்ள மக்கள் பங்கேற்கும் தொண்டு படையாகவும் ஊர் மக்கள் படையாகவும் அழைக்கப்படுகிறது. போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு மூலப்படையை தவிர மற்ற படைகள் கலைக்கப்பட்டு மக்கள் தம் மரபு தொழிலை செய்ய செல்வர். இனி வேந்தர் ஆட்சியின் கீழ் குறுநில மன்னர்கள் ஆட்சியும் வேந்தரின் ஆள்கைக்குட்பட்டு நடக்கும். இது மருதநில வேளிர் ஆட்சி போலவும் பாலைநில குறும்பர் ஆட்சி போலவும் இருக்கும். இப்பொழுது வேல் என்றால் என்ன பொருள் என்பதை காணலாம். மென்புலம், மண், மருதநிலம், பெரிய பண்ணையார், ஜமீன் எனவும், பாலைநிலம் என்பதன் பொருள் குறும்பு, குறும்பர் எனவும், குறும்பர் என்றால் கொள்ளை கூட்டத்தின் தலைவன் எனவும், குறும்பு என்றால் சேட்டை, தொந்தரவு, வழிபறி, கொள்ளை, சிறுகுன்று போன்ற பொருளும் உண்டு.